அனைவருக்கும் வணக்கம். ஷிபுலால் ஃபேமிலி ஃபிலாந்திரபிக் இனிஷியேட்டிவ் சரோஜினி தாமோதரன் ஃபவுண்டேஷன் வழங்கும் வித்யாதன் ஸ்காலர்ஷிப் எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதுக்கான விதிமுறைகள் என்ன, என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், ஆவணங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்கள் வித்யாதன் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு எங்களோட வெப்சைட் அட்ரஸ் www.vidyadan.org அப்படின்ற வெப்சைட் அட்ரஸை நீங்கள் சர்ச் பண்ணி போனீங்கன்னா எங்களோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதுதான் எங்கள் வெப்சைட். ஸோ இதில் எல்லா டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க எங்கள் ஸ்காலர்ஷிப் பற்றி, அண்ட் எந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் இது எப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்புறம் எத்தனை ஸ்டேட்டில் இருக்கும், எல்லா டீட்டெயிலுமே இந்த வெப்சைட்டில் ஹோம் பேஜில் இருக்கும். ஸோ அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த பேஜுக்கு எடுத்துகிட்டு போகும். அதில் வித்யாதன் ஸ்காலர்ஷிப் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் எல்லா ஸ்டேட்டோட ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் என்னென்ன அவைலபிளாக இருக்கும், ஸோ அந்த அவைலபிளாக இருக்க ப்ரோக்ராம் எல்லாம் வரும். நம்மளுக்கு இப்போ தேவை பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி +1 2022. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னென்ன டீட்டெயில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸ்காலர்ஷிப் டீட்டெயில், அதாவது எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறோம். +1 அண்ட் +2க்கு இந்த வருஷம் 10,000 கொடுப்பாங்க. அதாவது +1க்கு 10,000, +2க்கு 10,000 கொடுப்பாங்க. இது எப்படி யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இந்த கரண்ட் இயரில் 2022 வருஷம் 10th கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் 80% மேலே இருக்கணும். அதாவது 400 மதிப்பெண்களுக்கு மேலாக இருக்கணும். இதே ஊனம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 60% மார்க் போதுமானது. இது அப்ளை பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் அவங்களோட குடும்ப ஆண்டு வருமானம் 2 லட்சம் ரூபாய்க்கு கம்மியாக இருக்கணும். ஸோ இப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த டீட்டெயில், நான் சொன்ன டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு தமிழில் தெரியணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்க தமிழ்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் நான் சொன்னது எல்லாமே தமிழில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொன்றா போயிட்டு ரீட் பண்ணிவிட்டு இதை ரீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ ரீட் பண்ணி முடிச்சுட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அப்ளை நவ் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த அப்ளை நவ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கொஞ்சம் டீட்டெயில் கேட்டிருப்பாங்க. அதாவது உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் என்ன, லாஸ்ட் நேம் என்ன, உங்களோட இமெயில் அட்ரஸ், அப்புறம் பாஸ்வேர்டு. ஸோ இப்போ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ என்னோட பேர் குமரேஷன் கொடுத்துருக்கேன். என்னோட இனிஷியல் ஆர், அதனால லாஸ்ட் நேம்ல இனிஷியல் கொடுத்துருவேன். இப்போ என்னோட மெயில் ஐடி கேட்டிருக்கு. ஸோ என்னோட மெயில் ஐடி கொடுக்க போறேன். இப்போ என்னோட மெயில் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வித்யாதன் +10@gmail.com. ஸோ நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வித்யாதன் +10 மட்டும் தான் கொடுப்பேன். @gmail.com அப்படின்றத இந்த டொமைன்ல சூஸ் பண்ணிக்குவேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா டாப் டவுனில் நிறைய டொமைன்ஸ் இருக்கும். ஸோ அதில் @gmail.com அப்படி சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாஸ்வேர்டு நான் கொடுக்கணும். பாஸ்வேர்டு கொடுக்க போகிறேன். பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு. பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ரெஜிஸ்டர்னு சொல்லி கிளிக் பண்ணுறேன். இப்போ ரெஜிஸ்டர்னு சொல்லி கிளிக் பண்ண உடனேவும் உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வரும் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு. அதாவது லாகின் பேஜ் இருக்கு. அதுக்கு மேலே கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஆக்டிவேஷன் மெயில் உங்களோட மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட மெயில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் என்னோட மெயில் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மெயில் வந்திருக்கு. நோ ரிப்ளை அப்படின்னு சொல்லி டாபிக்ல அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் ஃபார் வித்யாதன் சொல்லி. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இதை ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு இந்த 3வது அதாவது லைன்ல அந்த பேராவில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட் பை கிளிக்கிங் ஹியர்னு இருக்கு. ஸோ இந்த ஹியர் அப்படின்னு சொல்லி ப்ளூ கலர்ல ஹைலைட் ஆயிருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ்ல அக்கௌண்ட் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ அக்கௌண்ட் ஆக்டிவேட்டட்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னா அதோடு மட்டும் முடிஞ்சிடாது. இதுக்கப்புறம் தான் நீங்க இந்த அப்ளிகேஷனே ஃபில் பண்ண போறீங்க. ஸோ உங்களோட மெயில் ஐடி இந்த இடத்துல கொடுக்கணும். அப்புறம் பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டு ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு கொடுக்கணும். கொடுத்துட்டு நான் இப்போ லாகின் பண்ணிட்டேன். ஸோ லாகின் பண்ண உடனே உள்ள என்னென்ன அவைலபிள் ப்ரோக்ராம் இருக்கோ எல்லாமே வந்திருக்கு.
ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டேட், அதாவது நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் இல்லைன்னா புதுச்சேரி ஸ்டேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி +1 2022 இருக்கு. ஸோ இந்த ஆர்டர் வந்து மாறலாம். ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து டேட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், க்ளோசிங் டேட்டு. ஸோ அந்த ஆர்டர் வந்து மாறலாம். நீங்கள் அதுக்கேற்றாப்புல அதை ரீட் பண்ணிக்கிட்டு அப்ளை பண்ணுங்க. இப்போ அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதில் வந்து எல்லா டீட்டெயிலும் கேட்டிருப்பாங்க, இதெல்லாம் ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பிளேஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆன்லைனில் தான் எக்ஸாம், ஸோ ஆன்லைன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட நேம் வந்து இங்கே கொடுங்க. நேம் கொடுத்தாச்சு. அப்புறம் என்ன ஜெண்டர்னு கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துருங்க. அப்புறம் உங்களுக்கு எந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் வரணுமோ அந்த நம்பரை வந்து இந்த இடத்துல கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுக்கணும். கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சான்னு கேட்டிருக்காங்க. ஆமான்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. அப்புறம் இந்த சேம் நம்பர் மேலே கொடுத்துருக்கிறது வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆமாம். அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட வீட்டு அட்ரஸ் வந்து இங்கே கொடுக்கணும். இங்கே வந்து ப்ரெசன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதே அட்ரஸ் தான் உங்களுக்கு பெர்மனன்ட் அட்ரஸ், ப்ரெசன்ட் அட்ரஸ் எல்லாம் சேம் தானே. இங்கே வந்து சேம் அஸ் பெர்மனன்ட் அட்ரஸ்ன்னு சொல்லியிருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்க. இது காப்பி ஆகிக்கிறோம். அப்புறம் வந்து ஃபாதர் அண்ட் மதர் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. ஃபாதர் நேம், அவங்களோட மொபைல் நம்பர் இருந்தால் மொபைல் நம்பர் கொடுங்க. என்ன ஆக்குபேஷன் சொல்லி பாருங்க. அதில் வந்து நான் கார்பெண்டர் கொடுக்குறேன். அவங்க படித்தது பார்த்தீங்க அப்படின்னா +2. இது மாதிரி உங்கள் பேரண்ட் வந்து என்ன படிச்சிருக்காங்களோ அந்த டீட்டெயிலாம் இதில் வந்து கொடுக்கணும். மதர் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, என்னால் ஹோம் மேக்கர்னு சூஸ் பண்ணுறேன். படித்தது வந்து கிராஜுவேஷன். இப்போது எஸ்எஸ்எல்சி டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கூல் டீட்டெயில்ஸ், ஸ்கூலோட பேர், நான் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் உங்கள் ஸ்கூலோட பேர் கொடுக்கணும். ஓகே, இப்போ வந்து எந்த இயரில் பாஸ் பண்ணிக்கிங்க, அதாவது இந்த ஒரு இயரில் தான் நீங்கள் பாஸ் பண்ணியிருப்பீங்க 10th. ஸோ 2022 கொடுங்க. என்ன போர்டுன்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படிச்சிங்களா இல்லை சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சின்னு சொல்லிட்டு எதுவும் சூஸ் பண்ணுங்கள். இதில் பர்சன்டேஜ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் 80% மேலே இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த 80% நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் எடுத்துருக்கீங்களோ அதை கொடுங்க. நான் வந்து 90% எடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கேன், தமிழ் மீடியம் தான் நான். ஸோ அதனால் அதை சூஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த பியூசி இன்டர்மீடியேட் ஆர் +1, அதாவது 11th and 12th டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும். இது வந்து நீங்கள் 11th ஸ்கூலில் ஜாயின் பண்ண பிறகு ஃபில் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபேமிலி இன்கம் அண்ட் ஹவுஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஆனுவல் இன்கம் எவ்வளோன்னு சொல்லிட்டு கொடுங்க. அண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி என்ன இருக்குன்னு சொல்லுங்கள். என்கிட்ட சொந்த வீடு இருக்குது. ஹவுஸ் வந்து கேட்டிருக்காங்க, ஓன் ஹவுஸ் தான். நான் ஆல்ரெடி ஹவுஸ் இருக்கிறதுனால ஓன் கொடுத்துட்றேன். ரூப் டைப் வந்து எங்கள் வீட்டில் கான்க்ரீட். இதெல்லாம் பேசிக் டீட்டெயில்ஸ். உங்கள் வீட்டில் என்னென்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். இப்போ ஆல்ரெடி ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வித் ஸ்காலர்ஷிப் வாங்குறாங்கன்னு கேட்டிருக்காங்க. எங்கள் வீட்டில் யாரும் இல்லை, அதனால் வந்து நான் 0ன்னு கொடுத்துட்றேன். எத்தனை ரூம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 2 ரூம். வீட்டில் இருக்கவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கொடுக்குறேன். மற்றதெல்லாம் உங்கள் வீட்டில் பைக் இருக்கா அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்புறம் டீட்டெயில் ரூட் டு ஹவுஸ், இது வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து கொடுத்தாங்க. நான் கொடுத்துட்டேன். என்னோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க, நான் வந்து கொடுக்குறேன். அச்சீவ்மெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க, நான் வந்து 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன். அப்புறம் என்ன ஹாபிஸ்ன்னு கேட்டிருக்காங்க, நான் வந்து என்னோட ஹாபி வந்து கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அதை வந்து இங்கே வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த வித்யாதன் ஸ்காலர்ஷிப்பை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஹவு டிட் யூ ஹியர் அபவுட் வித்யாதன்னு அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ் சொல்லி வந்து அப்ளை பண்ணேன், அதனால வந்து நான் வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் வேறு எதுலையாவது ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க, அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ரிலேட்டிவ்ஸ் யாராவது சொன்னாங்க, நியூஸ் பேப்பரில் பார்த்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிவிட்டு என்னன்னு சொல்லி பண்ணணும். ஸோ ஃபைனலாக இங்கே டேர்ம்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் வந்து கொடுத்துருங்க. இப்போ சப்மிட் கொடுத்துட்டீங்க, சப்மிட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுறக்கூடாது. இதுக்கப்புறம் வந்து உங்களோட டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும்.
அதாவது 10th மார்க் ஷீட், இன்கம் சர்டிஃபிகேட், அப்புறம் உங்களோட ஃபோட்டோ. அது எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னா, இங்கே வந்து சப்மிட் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா, கீழே வந்து ஸ்டூடெண்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். அது கீழே வந்து ஆட் நியூ டாக்குமெண்ட் இருக்கும். ஸோ அந்த ஆட் நியூ டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ஃபைல் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு தேவையானது வந்து 3 ஃபைல் தான் அப்லோட் பண்ணணும். ஸோ அந்த 3 ஃபைலுக்கு வந்து நீங்கள் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் ஃபைல் கொடுங்க. சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு நீங்கள் ஆல்ரெடி வந்து அதை ஸ்கேன் பண்ணி இல்லைன்னா ஃபோட்டோ எடுத்து ஏதாவது வந்து வச்சுருக்கணும் உங்களோட சிஸ்டமில். ஸோ நான் வந்து இப்போ வந்து ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஒரு ஃபைல் வந்து சூஸ் பண்ணியாச்சு. இங்கே டாக்குமெண்ட் டைப்பில் வந்து ஃபோட்டோகிராஃப்னு வந்து சூஸ் பண்ண போகிறேன். ஃபோட்டோ பண்ணியாச்சு. அதே மாதிரி வந்து 10th மார்க் ஷீட் வந்து நான் அப்லோட் பண்ணணும். ஸோ 10th மார்க் ஷீட்டுக்கு வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து 10th மார்க் ஷீட்னு சூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். ஸோ இன்கம் சர்டிஃபிகேட் வந்து ஆல்ரெடி இது பண்ணி வச்சுருக்கேன் ஸ்கேன் பண்ணி. ஸோ இங்கே வந்து நான் இன்கம் சர்டிஃபிகேட்னு சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே டேர்ம்ஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தங்க அப்படின்னா இது வந்து அப்லோட் ஆயிரும். இங்கே வந்து ஃபோட்டோ, உங்களோட ஃபோட்டோ வரும். நான் வந்து ஒரு சாம்பிளுக்காக வந்து ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. உங்களோட வந்து ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்லோட் பண்ண தெரிஞ்சுக்கணும்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் எல்லாமே தெரியும். ஸோ ஃபைனலாக இங்கே கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ். யுவர் அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ப்ளீஸ் கம்ப்ளீட் யுவர் பியூசி +2 ஆர் இன்டர்மீடியட் டீட்டெயில்ஸ் பிஃபோர் த அப்ளிகேஷன் க்ளோஸ் டேட்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ கரண்ட்டாக வந்து நீங்கள் ஸ்கூலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா வந்து நீங்கள் இந்த +1 அண்ட் +2 டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. ஆனால் ஜாயின் பண்ண உடனே வந்து நீங்கள் வந்து அது வந்து அப்டேட் பண்ணிடணும் அப்ளிகேஷனில். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு ப்ரூஃப் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து கீழே வந்து பிரிண்ட் அப்ளிகேஷன் சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து PDF டாக்குமெண்ட் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா இது மாதிரி உங்களோட என்னென்ன டீட்டெயில் கொடுத்தீங்களோ அதோட டீட்டெயில் எல்லாமே வந்திருக்கும். நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்திருக்கும். அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுக்கிறது. ஸோ மெயின் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே ஸ்டூடெண்ட் ஐடின்னு சொல்லியிருக்கும். ஒரு 6 டிஜிட் 6 இலக்க நம்பர் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டை வந்து இது பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாமே மெயில், SMS எல்லாமே நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் மட்டும்தான் வரும். இங்கே ஹோம் பேஜ் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்டஸ் என்னன்னு வரும். இங்கே ரைட் சைடில் வந்து என்ன ப்ரோக்ராமில் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் என்ன, அப்புறம் அவங்களோட மெயில் ஐடி இதெல்லாம் இருக்கும். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டெஸ்ட், இன்டர்வியூ எல்லாமே வந்து மெயில் மூலயமா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவும். இது இல்லாமல் எங்களுக்கு வந்து SDF வித்யான்னு சொல்லி அப்ளிகேஷன் இருக்குது, ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன். நீங்கள் அதையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதிலிருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.